தமிழ் சினிமாவுடைய திரைக்கதை மன்னன் என்று அழைக்கக்கூடிய இயக்குனர் மற்றும் நடிகரான கே பாக்யராஜ் அவர்கள் அதிர்ச்சிகரமா இன்னைக்கு காலையில உயிரிழந்திருக்கிறாரு. சென்னையில இருக்கிற அவருடைய இல்லத்துல அவர் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதே மாரடைப்பு வந்து உயிரிழந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை கேட்ட பாக்யராஜ் அவருடைய குடும்பத்தினரும் சரி, தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாகி இருக்கிறாங்க. இந்த சமயத்துல 2 நாட்களுக்கு முன்னாடி நடந்த குஷ்பு அவருடைய மூத்த பொண்ணுடைய கல்யாணத்துக்கு பாக்யராஜ் அவர்கள் வந்திருந்திருக்கிறாரு. அவரு கடைசியா உயிரோடு இருந்தப்போ எடுத்த வீடியோவா அவர் அந்த கல்யாணத்துல இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்த பலருமே 2 நாட்களுக்கு முன்னாடி ரொம்பவே ஆக்டிவா இந்த கல்யாணத்துல கலந்துகிட்டவரு இப்படி திடீர்னு அதிர்ச்சி அளிக்கிற விதமா உயிரிழந்திருக்கிறாரு அப்படின்னு ரொம்பவே சோகத்துல ஆளாயிருக்கிறாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தான் இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் உயிரிழந்திருக்கிறாரு. அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை பார்த்து பின் நாட்கள்ல இயக்குனராகவும் பின்னர் நடிகராகவும் வலம் வந்தவர் தான் நடிகர் பாக்யராஜ் அவர்கள். அவருடைய இறப்பு செய்தி கேட்ட பலருமே குருநாதர் இறந்த கொஞ்ச நாள்லயே அவருடைய சிஷியனும் இறந்து போயிருக்கிறாரு அப்படின்ற மாதிரி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. இவருடைய இறப்பு செய்தி கேட்ட பல தமிழ் சினிமா பிரபலங்கள் இவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்துகிட்டு இருக்காங்க. பல பேர் ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. இயக்குனர் பாக்யராஜ் அவர்கள் காலத்தால அழிக்க முடியாத சில நல்ல திரைப்படங்கள் அவர் கொடுத்திருக்கிறாரு. உதாரணத்துக்கு முந்தானை முடிச்சு, சுவர் இல்லாத சித்திரங்கள், ஒரு கை ஓசை, அந்த 7 நாட்கள், விடியும் வரை காத்திரு, இன்று போய் நாளை வா ஆகிய வெற்றி திரைப்படங்களை தமிழ் சினிமாவுக்கு இவர் வழங்கி இருக்கிறாரு. மேலும் இவருடைய திரைக்கதையில பாரதி ராஜா அவருடைய இயக்கத்துல வந்த ஒரு கைதியின் டைரி திரைப்படத்தை பாலிவுட்ல அமிதாப் பச்சன் அவர்களை வச்சு ஆக்ரி ரஸ்தா அப்படின்ற ஒரு வெற்றி படத்தையும் அங்க கொடுத்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் இவ்வளவு பெரிய சாதனைகளை செஞ்ச பாக்யராஜ் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுமே பல ரசிகர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டு வராங்க. இந்த விஷயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.